வணக்கம் மக்களே, திஸ் இஸ் வெங்கடேஷ் சிங்கர் அண்ட் ஸ்பீக்கர். 1 ஜனவரி 2025 12 மணி ஆரம்பிச்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் விஷிங் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ துலா ராசி நேயர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி தான் இப்போ குடும்பத்தோட படையெடுத்து வந்திருக்கோம். 2025ஆம் ஆண்டு இந்த துலாம் ராசி நேயர்கள் இன்னும் சிறப்பா இருக்க, எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்க போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் திருச்சிக்கும் கும்பகோணத்துக்கும் நடுவுல உள்ள திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கும் போயிட்டு குலதெய்வ வழிபாடையும் சேர்த்து பண்ணும் பட்சத்துல 2025ங்கிறது உங்களுக்கான வருடமா அமையும். இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் கோயில் என்ட்ரி. ஸோ இப்போ இந்த கோயில் முடிஞ்சுதா, அடுத்து எங்கே போக போகிறோம்? குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு சந்திப்போம். நம்ம இன்னும் எவ்வளோ நிமிஷம் காட்டுது? 18 மினிட்ஸா? ஓகே, இங்கேருந்து ஒரு 18 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா பூசாரி கால் பண்ணியாச்சு. ஸோ அவரும் ரெடியாக இருப்பா. அப்படி போய் அர்ச்சனை தட்டை மட்டும் வாங்கிட்டு ஜம்முன்னு போய் பார்க்க வேண்டியதான். நம்ம குலதெய்வம் கோயில் ஊர் ஃபுல்லாகவே பயங்கரமான கிராமம், அழகான கிராமம். என்னுடைய சொந்த ஊர் கூட அங்கே தான் இருக்குது. நன்னிலம் அப்படின்ற ஒரு கிராமத்து பக்கத்தில் நம்ம கே பாலச்சந்தர் சாருடைய ஊர் அது, நன்னிலம். ஸோ அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் ஆனைக்குப்பம் அப்படின்றது தான் என்னோடய சொந்த ஊர். அங்கேயும் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் ஒன்று அடிச்சுட்டு வருவோம். யார்ட்டையும் சொல்ல இன்னும். என்னோடய சித்தப்பா வீட்டில், என்னோடய அத்தை எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயில் போகிற வழி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஊர், பச்சை பசேர்னு பசுமையாக, 2 பக்கமும் நல்ல வயல்வெளிகள், மரங்கள், தோப்புகள் அப்படின்ற லைஃபே ஒரு தனி லைஃப் தான். பட் நம்மளால் திருப்பி அங்கேருந்து இங்கே வந்து வாழ்க்கையை வாழ்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓட்டத்துக்கு இது மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக 100% நம்ம அனுபவிக்கணும் இந்த லைஃப்பையும். கண்டிரா மாணிக்கம் அங்கே பாருங்கள், அதாவது யாருமே ஈஸியாக காண முடியாத ஒரு மாணிக்கம். ஸோ அதுதான் இந்த ஊரோட பேர், கண்டிரா மாணிக்கம். அந்த ஊரில் இருக்கிற ஐயனார் அவர் தான் நம்மளோட குலதெய்வம். ஸோ ஐயனார் கோயில் போகிறதுக்கு முன்னாடி மாரியம்மன் கோயிலில் ஒரு அட்டனன்ஸை போட்டு அங்கேருந்து ஐயனாரை பார்த்துட்டு, அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த கோயிலில் அங்கே பார்த்துட்டு, அவரை முடித்ததுக்கப்புறம் மதுரை வீரனை தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் அம்மன் கோயிலில் பிரசாதத்தை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இதுதான் ஜென்ரலாக நம்ம பழகின ஒரு பழக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளோட பூசாரிக்கு கால் பண்ணப்போ அவர் டேரெக்டாக பாட்டையனை பார்க்க வந்துருங்க, ஐயனாரை பார்க்க வந்துருங்க அப்படின்னு நியூ இயர் அதுவும் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நேராக எல்லா சாமானும் வாங்கியாச்சு அர்ச்சனைக்கு. ஸோ நேராக போய் நம்ம இப்போ ஐயனாரோட சன்னதிக்கு போகிறோம். அங்கேருந்து வீரனை பார்த்துட்டு அப்புறமா அம்மனை பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தேங்காவும் பழமும் மட்டும் வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம். கொஞ்ச நேரத்தில் ஐயனார் கோயிலுக்கு பக்கத்தில் நீ காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுதாங்க நம்ம குலதெய்வம் கோயிலுடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ அப்படியே உள்ளே போனீங்கன்னா கரெக்டாக நம்ம காரு மட்டும் போகிறதுக்கு தான் இடமே. ஸோ அதில் பாருங்கள் எப்படி 2 பக்கமும் எவ்வளோ அடர்த்தியான மரங்கள், வேலியெல்லாம் போட்டு அவங்க தோட்டம் வயல் எல்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்களே. அப்படியே ஒரு 200-300 மீட்ரு அப்படி நேராக ட்ராவல் பண்ணோன்னா முன்னாடிலாம் அப்படியே இதுக்கு பேரலில் தான் நம்ம மாரியம்மன் கோயில் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறது. ஸோ இன்றைக்கி இங்கே ஃபஸ்ட்டு வரோம். ஸோ அந்த மாரியம்மன் கோயிலேருந்து வந்தீங்கன்னா ஆத்தாங்கரை வரும் நடுவில். இங்கே நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறப்பெல்லாம் ஃபுல்லாக ஆத்தாங்கரை. அப்படியே ஆத்தாங்கரையில் இறங்கி அப்படியே அப்படி கிராஸ் பண்ணி இங்கே ஐயனார் கோயில் வந்துடும். ஐயனார் கோயில் இன்னொரு 200 மீட்டரில் அப்படியே லெஃப்ட்டில் வரும். ஸோ அப்படிலாம் ஜாலியாக சின்ன வயசில் வருஷத்தில் 1 தடவை 2 தடவை வீட்டோட வேனை வச்சுக்கிட்டு புளி சாதம், லெமன் சாதம்லாம் கட்டிக்கிட்டு வருவோம் அப்படியே. இப்போ எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட வெறும் காரை வச்சுக்கிட்டு தனியாக வந்துட்டு போகிறோம். முன்னாடி 20-25 பேர் வருவோம். வந்தோம்னா அப்படியே அலப்பறையாக இருக்கும் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் அதான் வந்தாச்சு. அப்படியே இங்கே என்ட்ரி பாயிண்டில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் இருப்பா. அப்படி ஸோ அப்படியே லெஃப்ட்டில் மதுரை வீரன் இந்த கோயில் தான். இங்கே வீரனை கார் இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்க. இது உள்ளே இறங்கி நடக்கணும். இந்த வயலில் ஒன்றுமே தெரியல. இங்கேருந்தே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நம்ம கோயில் தெரியும். கோயிலுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அதுதான் நம்ம வீரர். அதாவது வீடியோவில் நம்ம இப்போது சாமியை உங்களுக்கெல்லாம் காட்டுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம சொந்த வீடு மாதிரி இது. அந்த கோயிலெல்லாம் நம்ம கெஸ்ட்டாக போகிறோம். ஸோ அப்போது நம்மளுக்கு அந்த உரிமை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. ஸோ அப்படியே இந்த வயக்காட்டில் நடப்போம். கோயில் இருக்கிற மாதிரியான ஒரு இதுவே யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த டைமில். பட் அப்படியே உள்ளே நடந்தோன்னா சூப்பரான ஒரு கோயிலை நம்ம ரசிப்போம். அப்படி ஒத்தையடி பாதையா, மணி சவுண்டு கேட்குதா? ஆல்ரெடி ஒரு பக்தர் உள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்களாம்.
நடுவில் இருக்குது பாருங்கள் அங்கே பனை மரத்துக்கு பக்கத்தில். ஃபுல்லாக சுற்றி வயல், தோப்பு, வயல். இந்த பக்கம் வாழை போட்டிருக்காங்க. நம்ம கோயிலேருந்து அப்படி நடுவில் இருக்குங்க. இந்த கம்பீரமான குதிரையில் இவர் தான் நம்மளுடைய மாஸ்டர், குலதெய்வ மாஸ்டர். இவர் காலடியில் விடுறதுக்கு தான் நியூ இயர் அன்றைக்கி ஓடி வந்திருக்கோம். வணக்கம் ஐயா, புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் நம்ம பூசாரி ஐயா. இவர் தாங்க நம்ம குலதெய்வத்தில் ஃபஸ்ட்டு பாட்டையன், நம்ம ஐயனார். ஸோ நம்மளை காவல் காக்கிறதுக்குன்னே இருப்பா அப்படி கம்பீரமான ஆயுதங்களோட. அப்படியே வந்தால் இங்கே ஒரு அருவாருக்கா, இது நான் எடுத்து வந்ததில்லை, பூசாரி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் அங்கே அர்ச்சனை பண்ணுறதுக்காக வீரனுக்கு போயிருக்காரு. அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ட்ரிப்பை காட்டிடுவோம். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம ரேணுகை அம்மன் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படியே பாருங்கள், எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சகானாவுக்கு வந்து பேர் பார்த்திங்கன்னா, ஒரு பேர் வந்து ரேணுகா. எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம குலதெய்வத்துக்காக தான் வச்சுருக்கோம். என்னடா அம்மோ, உனக்கு தெரியுமா? தெரியுமா? நல்லா நான் தான் மறந்துட்டேன், இப்போ தான் பாட்டி ஞாபகப்படுத்தினா. ஸோ சகானாவோட இன்னொரு பேர் வந்து ரேணுகா. இவங்க தான் சகானா 1, சாய் அத்விகா. நம்ம சாய்பாபானால அது சாய் அத்விகா 2. அதாவது ஃப்ரெண்டு பேர் சாய் அத்விகா. அப்படியே அதுக்கப்புறம் தான் என்னோட பேர் ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பேர் சாய் அத்விகாவா? என்னோட ஃப்ரெண்டோட இது யாரோ ஒருத்தங்க. ஃப்ரெண்டோட பொண்ணு பேர் சாய் அத்விகாவே கிடையாதுரி. நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன்டாமோ. நினைச்சுக்கிட்டேன்ல. அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். பார்த்தா அது உனக்கு வச்ச பேரு. அப்புறம் தான் நேத்திக்கு அம்மா ஞாபகப்படுத்தினா, இன்னைக்கு பார்த்தா பாட்டி ஞாபகப்படுத்துறா. மறதிக்கு டேப்லெட் வாங்கி போட்டுடலாம், கவலைப்படாத. சரி, அப்படியே இங்கே வந்தா அப்படி கம்பீரமாக நிற்கிறாரு பாருங்க, ஜம்முன்னு. ஆஹா, அந்த வாகனத்தில் தான் வந்து நம்மளெல்லாம் காப்பாற்றுவோம். அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான வந்து விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த அழகான விஷயத்தில் நம்மளால ஒரு அழகாக இருக்கார் பாருங்க. அப்படியே வயல்காட்டில் ஸ்மைல் பண்ணிட்டு ஜாலியாக, ஜாலியான ஸ்மைலோட அவங்க அக்காவோட விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரே சந்தோஷம் அவருக்கு. அப்படியே அப்படியே திரும்பி பாருங்க. ஆச்சி சுற்றி வந்தீங்கன்னா அந்த இடத்துல பம்பு செட். அம்மோ இங்கே வாடா, இங்கே பாரு. அந்த பம்பு செட் ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ வந்தப்ப கார்த்தி பரிப்பா நீலாம் குளிச்சிங்களே, உனக்கு மொட்டை அடிச்சப்போ சகானாக்கு வந்து மொட்டை அடிச்சது வந்து இதோ இங்கே பாருங்க. இதுக்குள்ளதான் என் அண்ணன் மடியில் உட்கார வச்சு, அவர் பெரியப்பா மடியில், மாமா ஊருக்கு போயிட்டு அப்படின்றதுனால பெரியப்பா மடியில் உட்காந்து மொட்டை அடிச்சு 2018 பண்ணோம் நம்ம, 2018. இப்போ எப்படி பாவமாக இருக்காங்க அப்படியே பார்க்குறதுக்கே. அங்கே முடிச்சுட்டு அப்படியே அங்கே பம்பு செட்டில் போய் ஒரே குளியல், செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். போய் அன்றைக்கி அழகாக ஒரு கிராமத்தடியில் உட்காந்து தம்பியோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஹாய், விளையாடுங்க. ஜம்முன்னு நீ முடிச்சுட்டு அழகாக வந்துட்டோம். திருப்பி வண்டிக்கிட்ட இங்கே தான் இருக்கார் மிஸ்டர் வீரன். வீரனை போய் பார்க்கலாமா? இந்த வீரனை பார்க்க இந்த வீரன் வருகிறான். வீரன் போலாமா? அங்கே பாட்டையனுக்கு நம்ம பாப்பாத்தி அம்மாள் ரேணுகா அம்மன். இவருக்கு மதுரை வீரன் கூட ஓ அம்மியம்மா பொம்மியம்மாவா? நம்ம பொம்மியம்மன் விளக்கேற்றுறாங்க. அப்படியே அடுத்து நம்ம போக வேண்டியது தான் நம்மளோட மாரியம்மன் கோயில். இப்போ பூஜையெல்லாம் முடிட்டோம். இவர் நம்ம கூடயே வராப்படி, அங்கேயே வந்தார் இங்கேயே வந்தார். ஹலோ சார், வணக்கம் சார். ஓவர் டு நம்மளை பார்த்தீங்களா? ஆஹா, ஆமாம். அப்படியே உங்களுக்கு பேக்ரவுண்ட் சாங் போடுறேன். ஆராரோ ஆரிரரோ அம்போலிக்கு நேரி வரோ. நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா. கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கியா? இஷ்டப்பட்டு பார்க்கணும்டி. நீ கவனிச்சியா? இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து மாரியம்மன் கோயில் வந்து இங்கே வருவோம். இன்றைக்கி நம்மளால் பூசாரி வந்து நேராக அங்கே வந்துருங்க அப்படின்னாரு. டைமை பாரு. ஸோ 12:30. இந்த உச்சி வெயில் ஐயனாரை பார்க்குறது வந்து நம்மளே நினச்சாலும் நம்மளால் வந்து அந்த விஷயத்தை வந்து மாற்ற முடியாது. ஸோ நம்ம காலையில் 9 மணிக்கெலாம் மாரியம்மன் கோயிலுக்கு வருவோம். திருப்பி ஐயனாரை பார்க்குறப்ப தீபாரதனை காட்டுறப்ப மணி 12 இருக்கும். திருப்பி காலையில் 11 மணிக்கெலாம் அங்கே வருவோம். திடீர்னு பார்த்தா இங்கே 12 மணிக்கு இங்கே இருப்போம். அந்த மாதிரி மாறி நடக்கும். இன்றைக்கி டேரெக்டாக இங்கே வர சொன்னது
எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இங்கே முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம மாரியம்மனை நோக்கி வந்து பயணம் பண்ணிருக்கோம். அந்த பாட்டிமா ரோட்லேருந்து எந்திரிச்சா மட்டும்தான் நம்மளால் பயணமே பண்ண முடியும். எந்திரிச்சிட்டாங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ மாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம். அம்மனை தரிசித்து ஆசீர்வாதம் பெற்று அழகாக போயிட்டு நம்ம அடுத்த கட்ட வேலைகளை வந்து நவுத்தணும். கண்டிப்பாக சொந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணணும். ஸோ ட்ராவல் பண்ணாமல் ஊருக்கு போகக்கூடாது. அதையும் ட்ராவல் பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறோம். நியூ இயரை இன்றைக்கி ஃபுல்ஃபில் பண்ணுறோம். இங்கே நுழையிறோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய மாரியம்மன் கோயில். ஸோ இந்த கோயிலில் தான் நம்மளுடைய ஃபைனல் தரிசனம் இன்னையோடது. ஆஹா, சபரிமலை பக்தர்கள் ஆல்ரெடி இருக்காங்களே கோயிலில், அவங்களோட சேர்ந்த தீபாராதனை பார்த்துட்டு கிளம்புவோம். மகா மாரியம்மன் ஆலயம். ஸோ பூசாரி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி தரிசனம் பண்ணிட்டு பூசாரி வந்தோடனே முடிச்சுட்டு நல்லதே கிளம்புவோம். இதுக்கு மேலே வீடியோ அலௌட் இல்லை. ஒரு பக்தி ட்ரிப்போடைய எண்டில் நல்ல வந்து அழகாக சிவாச்சாரியார் மாதிரி ஆகிட்டாரியா. அப்படியே இங்கே வாங்க. எங்கே எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க. அப்படியே இங்கே பாருங்க மக்களே. சூப்பர். நல்லபடியாக இன்றைக்கி நியூ இயர், அதுவுமா காலையில் வந்து துளாராசி நேயர்களே அப்படின்னு ஆரம்பித்து திருச்சேரையில் இருக்கிற நம்மளுடைய சாரநாத பெருமாள் கோயிலில் முடித்தோம். ஸோ அங்கே அழகாக பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அப்படியே குலதெய்வத்துக்கு, நம்ம குலதெய்வம் வந்து லக்கிலி அங்கேருந்து ஒரு 15-16 நிமிஷம் தான் வந்து நம்ம குலதெய்வத்தையும் ஃபுல்லாக அவங்க கண்ணில் காட்டியாச்சு. இன்றைக்கி நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வந்து திருப்தியாக இருப்பீங்கன்றதை நம்புகிறேன். பிகாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு குலதெய்வத்தையோ இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை வணங்கி போகிறப்போ, அதுவும் நம்மளுடைய சொந்த ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருடைய ரெப்ரசன்டேட்டிவாக நான் உங்களுக்கு அதை காட்டினேன். உங்களுக்கும் உங்களுடைய பழைய ஞாபகங்கள், உங்கள் கோயில்களில் ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இதே மாதிரி நிறைய இடத்துக்கு நம்ம ட்ராவலும் பண்ணுவோம். நிறைய விஷயத்தை பற்றியும் பேசுவோம். நிறைய பாடல்களும் பாடுவோம். இன்றைக்கி பக்தி பரவசத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.